எப்படி சூப்பரியா மதுரை. அரே சாமியோ, மேலே வான கீழே பூமி சாமி எல்லாம் ஒரு சைன் வைத்துட்டா சாமியோ. ஆமா சாமி, இது எதடா இததான் சூப்பர். ஆடி பாடி வரப்போது எங்களோட குல பண்பு சாமி. பம்பு சாமி. ஆமாத்தா. நீங்க வாயா. சாமி பள்ளிக்கூடம் போகலாம், பள்ளிக்கூடம் போகலாமா, புத்தகத்தை வாங்கலாமா, சொல்லி சொல்லி பேசலாமா. ஆத்தா அஜத்தா சாமி ஏப்பா, ஏய், சொக்க ஏப்பா. வச்சு சாமி சொக்க வச்சு எல்லோருக்கும் நல்ல பாடு சொல்லாமலே ஐயப்ப புரியும் காலம். யார் யாது? இறைச்சி கொட்டுது வாளி, இறைச்சி கொட்டுது வாளி, கத்துது கோழி, அட இறைச்சி கொட்டுது மாமாவே. ஏ மாமாவே. மாமா ஓடான்னு சாமி மாமா ஒட்டி போங்க அடிப்பீங்க அப்படியே. நீ படுப்பா ப்ரோ, நீ படுப்பா. டேய் என்ன அது கொடுமை ஏப்பா சரி நல்ல வரவேற்பு கோழிக்கறி குழம்பு. ஏப்பா அண்ணே கோழிக்கறி குழம்பு. சுவாமி ஐயோ யார் யாது தாக்க சுனிதாக்க சுனிதாக்க சுனிதா தாக்க சுனிதாக்க சுனிதாக்க சுனிதா. ஆசைய காத்தில தூதி விட்டு பாவட நாடாவ அவுத்து விட்டு தாக்க சும்மு தாக்க சும்மு. என்ன சொல்றீங்க? ஏய் இந்த பாட்டு உனக்கு தெரியாதா? இந்த பாட்டு உங்களுக்கு தெரியாதா? ஆசைய காத்துல தூது விட்டு தாக்க சும்மு தாக்க சும்மு தாக்க சும்மு. அட பாவட நாடா. பாட்டு கேட்டது இல்லையா? சூப்பர் பாட்டு. என்ன சாமி? அவர் சாமி செவர சாச்சிட மாட்டாரா? என்னன்னு தெரியல, இன்னைக்கு நான் லூஸ் ஆகிட்டேன், இன்னைக்கு எல்லாம் லூஸ் ஆயிடுச்சுங்க. ஆமா யார் அந்த புள்ள இதான் சாமி. போடா. யார் அந்த புள்ள யாரு சாமி? உங்களா? நான் கொஞ்சம் நல்ல வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு கொடுத்த அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன வாழ். நான் கொஞ்சம் கால் லூசு, அது கொஞ்சம் முக்கால் லூசு சாமி. ஆக இருக்கட்டும் பரவாயில்ல. ஆமாத்தா. உள்ள இன்னொரு சத்தம் ஏ கேட்டுச்சு. தங்கச்சி வேகமா வர சொல்லுங்க. தங்கச்சி வாடா. மதுனி கட்சாங். உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும், ஓ கண்ணை பார்த்த நேரம் ஊரல் ஈர வெட்டி செய்ய தோணும், சேத்து மீனே ஆட நாத்த போல, நாத்து மீனே குளிர் பார்த்த போல. உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும், உங்களோட கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். ஐயோ நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன். மாமனாரே வேட்டி இழுத்துட்டு உட்காரு. ஒன்ன பார்த்தேன்னு எதை பார்த்தேன்னு தெரியல. ஐயோ இப்படி லைட்ல இப்படி உட்காந்துருக்கீங்க. இன்னும் அப்படியே தான் உட்காந்துருக்காரு. இன்னும் அப்படிதான் உட்காருக்காரு. கல்மட்டம் மூடு. வெள்ளை பழுப்பு கழிப்பட்டு சரி அண்ணா வணக்கம் அண்ணா. எதிர்காலித்திரிகள் தங்கச்சி வாழ்க பல்லாண்டு வளர்க 100 ஆண்டு தங்கச்சி. என்ன பொம்பளை இருந்து ஜோராங்களே? ஆமாத்தா. அப்புறம் கெடா வெட்டுக்கு கடா வெட்டு எங்க வெட்டுறாங்க? ஆமாத்தா. ஏத்தா நம்ம இடத்துக்கு மேலோக வாசி பிரம்மனின் புத்திரர் நாரத மகரிஷி வந்திருக்க அன்பு தங்கச்சி. நாரத மகரிஷி மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்திருக்காரு. ஆமாடா. சுவாமி அழைத்து வாருங்கள். இந்த சாமி சாமி யாரும் சாரா எங்க இருக்கிறாப்ல பாவரு. நல்ல பெயரை வாங்க வேணும் பிள்ளைகளே, நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முள்ளிகளே. நல்ல பெயரை வாங்க வேணும் பிள்ளைகளே.
வருக. உலகம் மட்டும் முத்தமர வருக. தத்துவத்தின் தகரை வருக. கலைவாணி புத்திரனை வருக. இசுக்குலக்கணமகம் நாரத பிரம்மரை வருக. உங்கள் வருகை என் சார்பாகவும் இந்த நாட்டு மக்களின் சார்பாகவும் என் அண்ணன் என் தோழி இருவசாரம் வணங்கி சுவாமி எதற்காக வந்திருக்கீங்க, என்ன காரணம் மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? அற்புதமான வரவேற்பு, அன்பான வரவேற்பு. செந்தாமரை மலர் போன்ற திருமுகம் மலர்ந்து அகமுகந்து பாமாலை பாடி பூமாலை சூடிய உன்னை என் இதயம் கணிந்து வாழ்த்துகிறேன். தரணி போட்டும் தங்கபெல்லாம் தைப்பால் வாழ்க மகளே பல்லாண்டு. அற்புதமான வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு நானும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் வாழ்த்து. எப்பேற்பட்ட வாழ்த்தாக இருக்கோம்னா அந்த மணமாலையும் மஞ்சளும் சூடி நீடு புகழ் வாங்கி வாழணும் அன்பு மகளே அப்படின்ற காரணத்தினால அல்ல மணமாலையும் மஞ்சளும் சூடி போது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சள் சூடி போது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி போது கோலத்தில் நீ வரும் நேரம் கண்ணீர் மலையில் நனைந்தே நான் வாழ்ந்தினேன். மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தி வரும் ஒப்புடனே மகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி ஒப்பில்லா கொள்ளிட்டாலும் உண்பதை அமிர்தமா சொன்னார் அப்படின்னா யாரு? பரசுராமன். ஜமதக்கணி முனிவருக்கும் ரேணுகா தேவி அம்மையாருக்கும் பிறந்த ஈன்றெடுத்த பிள்ளை 4 பிள்ளை இருந்தாலும் பரசுராமனை தான் தாய் தந்தது கோவிலும் பிள்ளையப்பா. ஆனால் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லையப்பா எங்கள் அம்மாவை. ஏன்னா அது எதுக்காக அந்த கூறினார் அப்படின்னா ஜமதக்கணி முனிவர் மனைவி ரேணுகாதேவி அம்மா என்ன பண்ண கதையை சொல்லாமா? ரேணுகாதேவி அம்மா என்ன பண்ணுவாங்க, தினந்தோறும் தன்னுடைய கணவன்மார் பூஜையில் இருக்கக்கூடிய பூஜை செய்வதற்கு கங்கையிலேருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, அவரோட தன்மை என்ன அப்படின்னா ஆற்றுக்கு போவாங்க, ஈர மண்ணை எடுத்து ஒரு குடம் செய்வாங்க. அந்த ஈர மண்ணோட அந்த குடத்தை செய்து அந்த குடத்தை அப்படியே தண்ணி முழுந்து கொண்டு எங்கே ஊற்றுவாங்க, தன்னோட கணவன் பூஜை செய்யக்கூடிய இடத்துக்கு. இப்படியே தினந்தோறும் வழக்கமாக நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நேரம் அந்த அந்தம்மா போகிறாங்க, பானை செய்கிறாங்க. பானை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பானை செஞ்சுட்டு இருக்கும்போதே மேலே ஒரு கந்தர்வன் கீழே நிழலை பார்த்தாங்க. நிழலை பார்த்தவுடன் ஆகா இப்படிப்பட்ட ஒரு அழகாக மட்டும்தான் நினைச்சாங்க. இப்படி ஒரு உருவம் அழகாக இருக்கே அப்படின்னு நினச்ச அடுத்த நொடியே அந்த அம்மா தண்ணி எடுக்க போகிறாங்க. அவங்க செய்து வைத்த பானம் அந்த பானமாக்கப்பட்டது உடைந்து விட்டது. உடந்தோடனே மறுபடியும் அந்த பானத்தை செய்கிறாங்க. மறுபடியும் அந்த குடம் உடையுது. மறுபடியும் செய்கிறாங்க, மரம் குடையில் ஓடுது. என்னடா இப்படி ஒரு சோதனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் முனிவர் பார்க்குறாரு. தன் மனைவி தண்ணியை எடுக்க போனால் மனைவியை காணவில்லையேன்னு ஞானஸ்ரீயில் பார்க்குறாரு. நடந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தன் மகன் 3-4 பேத்தையும் அளிக்கிறார். அவன் 3 பேரும் சொல்கிறாங்க, 3 பேர்த்துக்கிட்டே கூறுறாரு, உங்கள் அம்மா இப்படி கற்பை இழந்துட்டா, அந்த கற்பை இழந்தனால உங்கள் அம்மா சிரசை தலையை வெட்டி எடுத்துருவான்னு சொல்லி சொன்னோடனே 3 பேர் என்ன பண்ணாங்க, போக மாட்டேன்ட்டாங்க. கடைசியாக அங்கே பரசுராமன் தான் தந்தை சொல்மிக்கல் மந்திரம் இல்லை அப்பா அப்படின்னு என்ன பண்ணுறான். அப்பா சொன்ன அடுத்த நொடியே தன் தாய் தலையை வெட்ட ஓடுறான். பார்த்தோன்னே தன் மகன் வர்றதை பார்த்தார். பார்த்த அந்த அம்மா பயந்து மகனுக்கு பயந்து ஓடி ஓடி ஒளியிறாங்க. ஓடி ஓடி ஒழியும் போது எங்கே ஒரு ஏகாளி பெண்ணு அந்த பெண்ணோட வீட்டில் அடைக்கலம் கேட்குறாங்க. என் மகன் இப்படி நடந்த நிகழ்வெல்லாம் கூறினார். கூறி முடிச்சோன்னே அந்த நடந்த பிரச்சனை எல்லாம் எடுத்து சொன்னோன்னே அந்த அம்மாட்ட அரவணைப்பு கேட்குறா. அந்த அம்மா நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு அரவணைப்பு கொடுப்பது என்னோட விளக்கம், நீங்கள் வாங்க சுவாமி. அதாவது அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் வாமா உங்களுக்கு அடைக்கலம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பெண்ணை அதோட குடிசை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோன்னே 2 பேரும் ஆடைகளை மாற்றி மாற்றி அணிஞ்சிக்கிறாங்க. ஏகாளி அம்மனோட ஆடையை ரேணுகாதேவியும் ரேணுகாதேவி அம்மாவோடைய ஆடையை அங்கே ஏகாளி பெண்ணும் அடைஞ்சிக்கிறாங்க. அப்போ அந்த ஏகாளி பெண்ணு வீட்டை விட்டு வெளியே வர அவன் பரசுராமன் வேகமாக வந்தவன் தன்னோட அம்மா தானே ஒரே அடி வெட்டு, தலை 2 தலை வேறு முண்டை மேரமா. அம்மா வரா, ஆஹா இந்த பெண்ணு வெட்டிட்டமேனு அம்மாவையும் ஒரு வெட்டு, மறுபடியும் தலை வேற முண்டை வேறமா போச்சு. போனோன்னே நேராக அப்பா கிட்ட போகிறார். தந்தைகிட்ட போய் என்ன சொல்கிறார், அப்பா தாயர் சேர்ந்தது கோவிலமில்லை, நீங்கள் சொன்னதுக்காக தந்தை சொல்மிக்க மந்திரமேனு சொல்லிட்டேன்,
இருந்தால் என்னோட தாய் மீண்டும் உயிரோடு எனக்கு வேண்டும் சொல்ல உடனே பாரு அங்கே ஜமதக்கினி முனிவர் என்ன பண்ணுறார், ஒரு கமண்டலத்தை கொடுக்குறார். அந்த கமண்டலத்துக்குள்ள நீரை எடுத்து உன் தாயிடம் தலையையும் அந்த உடலையும் ஒற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இவன் என்ன பண்ணுறான், தாயை காப்பாற்றணுமேனு வேக வேகமாக ஓடுறான். போன வேகத்தில் தன்னோட மதியை இழந்து என்ன பண்ணுறான், தண்ணியை தெளிச்சிட்றான், ஒட்டுறான். எப்படின்னு, ஏகாளி பெண்ணோட உடலை தன்னோட தாய் தலையிலையும் தாயோட தலையை தன்னோட ஏகாளி உடல்லையும் ஒட்டுறான். மாற்றி மாற்றி ஒட்டி வச்சிடறான். மாற்றி ஒட்டி உயிர் எழுந்தவனே அப்போ தான் மாற்றி வெட்டியதால் மாரியம்மன், மந்தையை வெட்டியதால் மந்தையம்மன், முத்து முத்தாக வைத்ததால் முத்தாளம்மன் அப்படின்னு பெயர் வர்றதுக்கு காரணம், மாரியம்மன் உருவாகிறதுக்கு காரணமே ஜமதக்கனி முனிவன் மனைவி ரேணுகாதேவி. அந்த பரசுராமன் தான் தாயை சிந்தது கோவிலமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் என்று வாழ்ந்தது யாருன்னா பரசுராமன் ஒருவன். அதுதான் இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டாக ராமனையும் சொன்னேன், கர்ணனையும் சொன்னேன், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அவங்களையும் சொன்னேன். இன்னும் நிறையா பேர் இருக்காங்க சாமி. ஏன்னா காரணம் இல்லாமல் தோரணம் போடுவதில்லை. ஆக இன்னைக்கு நம்ம ஊரில் ஒரு திருவிழா நடக்குதுன்னா நிச்சயமாக தோரணம் விட்டுருவாங்க. உண்மை. அதுபோல் எதுவுமே பேசக்கூடிய பேச்சில் நம்ம காரணம் இல்லாமல் பேசவும் கூடாது. ஏன்னா நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லணும். ஆக ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுண்டாங்க. ஒரு ஆலயத்தை எதற்காக உருவாக்குனாங்க? ஏன்னா பக்தன் பெரியாளா பகவான் பெரியாளான்னு கேட்டால் பக்தன் தான் பெரியாள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இறைவன் இப்படித்தான் இருப்பார்னு சொல்லி இறைவனுக்கு வழிபாடு தளம் அமைத்து அதில் சிலை உருவாடு செய்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, உருவ நிலை அமைத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மனிதனாகப்பட்டவன் தான், பக்தனாகப்பட்டவன். ஆக பக்தன் பெரியாளா பகவான் பெரியாள்னா பக்தன் தான் பெரியாள். இருக்கட்டும் சுவாமி. இப்போ இவ்வளவு விவரம் கேட்டோம் இல்லையா? இப்போ நான் கேட்கலாமா? கேளுங்க. இதிகாசம் என்பது எத்தனை? இதிகாசம் 2 இருக்கு. என்னென்ன? ராமாயணம், மகாபாரதம். ராமாயணம் யார் சொல்ல, யார் எழுதப்பட்டது? நாரதர் சொல்ல வாழ்விமே காப்பட்டவர் எழுதினார். ஒரு ரச்சனை காணப்பட்டவனை திருத்தி எழுதினார். இரண்டாவது இது தமிழாக்கம் பண்ணது ஒட்டக்கூத்தார். தமிழாக்கம் மகாபாரதம் எழுதியது வேதவியாசர் சொல்ல விநாயகப் பெருமான் எழுதினார். இது தமிழாக்கம் பண்ணது ஸ்ரீவில்லுபுத்தரார். கந்தபுராணம் எழுதியது கச்சியப்ப சிவாச்சியாரார். என்ன மொழியில சிவசங்கர சங்கீதம் என்னும் வடமொழியை தழுவி எழுதப்பட்டது. யுகங்கள் எத்தனை சுவாமி? 4 யுகங்கள் உண்டு. என்னென்ன யுகம்? கிரேதா, திரேதா, குவாபரா, கலியுகா. முதல் யுகத்தில் என்ன நடந்துச்சு? முதல் இடத்துல நடந்தது என்னன்னு ஹரிச்சந்திரா. இரண்டாவது யுகத்துல ராமாயணம் நடந்துச்சு. மூன்றாவது யுகத்துல மகாபாரதம். நான்காவது யுகத்துல கந்தபுராணம். முதல் யுகத்துல எத்தனை ஆண்டுகள் நடந்தது? 17,28,000 வருஷம். ராமாயணம் 12,96,000 வருஷம். மகாபாரதம் 8,64,000 வருஷம். கலியுகம் கந்தபுராணம் 4,32,000 வருஷம். ஆக மொத்தம் 20 லட்சம். அப்போ ஒரு சதுரயுகம் என்பது இதான் பிரம்மன் அமைக்கப்பட்ட அமைப்பு. ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சின் எண்ணிக்கை 21,600. இந்த 21,600 80ஆல பெருக்கணும் எவ்வளவு வரும்? 17,28,000 வரும். 60ஆல பெருக்கணும் 12,96,000 வரும். 40ஆல பெருக்கணும் 64,000 வருஷம். 8,40,000 வரும். அதே கலியுகம் 4,32,000 வருடம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சம்பந்தப்படுத்தி தான் எழுதியிருக்காங்க. கணக்கு இருக்குல்ல. தமிழர்களுடைய கணக்கு உண்மையாக மனிதனாகப்பட்டவன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சாகப்பட்டது 21,600 முறை. இப்ப சிவரகசியம்னு கூடுறோம்ல. ஆமாங்க. சிவரகசியம்னா என்ன இதிகாசத்தில் சேர்க்கப்படாத ஒரு ரகசியம். ஏன்னா மனிதனுடைய ரகசியம் இறப்பு எப்ப என்பது யாருக்குமே தெரியாது. பிறப்பும் இறப்பும் அடிப்படையாக கொண்டதுதான் சிவரகசியம். ஆனா அந்த சிதம்பரத்துல இன்னமும் சிவரகசியம் இருக்குன்னா அது எடுத்துக்காட்டினா ஒரு நாளைக்கு மனிதன் உடல்ல 72,000 நாடி நரம்புகள். இந்த 72,000 நாடி நரம்புகளை தான் அங்க சிதம்பரத்துல ஆணை ஓடுகளாக பதிக்கப்பட்டது. ஒரு மனிதனுக்கு துவாரங்கள் 9 துவாரங்கள். இங்க சிதம்பரத்துல இருக்கக்கூடிய ஆலயத்துல ஓட்டை இருக்கக்கூடியது 9 துவாரங்கள் இருக்கு. ஆமா. இப்படிலாம் சிவரகசியமும் தன்னோட மனிதனுக்கு எப்படி இடப்பக்கமாக இதயம் இருக்கின்றதோ அதே போல அங்கே சற்று எங்க இருக்கவார்னா ஈசனாகப்பட்டவர் இடது பக்கமாக இருப்பாரு. இருக்கலாம். இப்படிப்பட்ட விஷயம் இருக்கு. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தராம்பா. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு 2, குணத்துக்கு 3, சவத்துக்கு 4, சகலத்துக்கும் 5 இருக்காங்க. சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, பசி வந்தா ஏன்னா கிரகம் 9. கிரகம் எப்படி 9ஆக மாறுச்சு? 7ஆய் இருந்தது ராகு
ராகு கேது 2 2ஆகி 9ஆ மாறிச்சு சுவாமி. அப்படி விவரம் இருக்கு. ஆக பசி வந்துட்டா 10 பறந்து போயிருமா. ஆக இதே போல ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத, அன்னம், தாகத்தை தீராத, தண்ணீர், சரித்திர மரியாதை, வேண்டி, கோபத்தை அடக்காத, வேந்தன், குறுமொழி கொள்ளாத, சீடன், பாவத்தை தீராத, உலகத்தில் தீர்த்து இருந்தும் பயனில்லை தானே. அப்படி ஆக எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கட்டமைப்புகள் உண்டு. அப்படி எல்லாம் இருந்துட்டாலும் கூட கேட்டவன கொடுத்தவன் கர்ணன், கேட்காமல் கொடுத்தவன் பாரிவள்ளன், செத்தும் கொடுத்தான் சீதக்காதி, வயது கொடுத்தவன். ஆமா முடிஞ்சு இங்க வாங்க, நீங்க வாங்க, இங்க வாங்க வள்ளிநாயகம். இப்படி ஒவ்வொன்றும் கேட்டும் கொடுத்தார்கள், கேட்காமையும் கொடுத்தாங்கன்னு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஆக இப்படிதான் பாருங்க. ஏன்னா கர்ணனாகப்பட்டவன் பெரிய தானத்திலையும் தர்மத்திலையும் சிறந்தவன் இந்த எல்லாருக்குமே தெரியும். ஆமா, அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அப்பதான் பாருங்க இந்த பஞ்ச பாண்டவர்கள் பார்க்குறாங்க. இந்த பஞ்ச பாண்டவர்கள் பார்க்கும்பொழுது கேட்குறாங்க, என்னடா தானத்திலையும் தர்மத்திலையும் எங்களை விட கர்ணன் என்ன அவ்வளோ பெரிய சிறப்பான ஆளான்னு கேட்டாங்க. அப்போ தான் பாருங்க கிருஷ்ண பரமாத்மாவை வைத்து இந்த பிரச்சனை கேட்கும் பொழுது அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு, தங்கத்தாலான ஒரு மலையை உருவாக்குறாரு. அந்த தங்கத்தாலான மலையை உருவாக்கி என்ன பண்ணுறாரு, விடியறதுக்குள்ள யாரும் தானம் பண்றீங்க, பொழுது சாயிறதுக்குள்ள எவன் இந்த தங்க மலையை பரிசா கொடுக்குறானோ, தானமா தர்மமா கொடுக்குறானோ அவன் தாண்டா சிறந்தவன் சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பஞ்சபாண்டவர்கள் ஐவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, வரக்கூடிய அத்தனை பேத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கையில் கொடுத்தாங்களாம். ஆக பாருங்க பொழுது சாய்ந்துருச்சு, சாய போகிற நேரம் வந்துருச்சு. அது வரைக்குமே முழுமையாக கொடுத்து முடிக்கல. கர்ணனாகப்பட்டவனுக்கு இந்த விவரமே தெரியாது. கர்ணனாகப்பட்டவர் அங்கே வராரு. வரும்போது தான் பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு ஆடவன் வந்தான், ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்தாங்க, யாசகத்துக்காக வந்தான். அப்படியே எடுத்து கொடுத்தா. ஆக மொத்த தங்கமலையும் அப்படியே எடுத்து தானமாக கொடுத்தானா. இதாண்டா கொடைவள்ளல் கர்ணன். அப்படியே நிறைய விஷயம் இருக்கு, பேசிக்கிட்டே இருந்தா நிறைய பேசலாம். ஏன்னா இன்னைக்கு காலதாமதமாக மாறிவிட்டது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அற்புதமான இடம், குன்றுள்ள இடமெல்லாம் குமரக்கடவுள் நிறைந்திருப்பார். குன்றுள்ள இடமெல்லாம்னா எந்த மனம், மனிதனுக்கு எங்கே மனிதனாகப்பட்டவனுக்கு மனக்குறை இருக்கக்கூடாது. சரி, நீங்க வந்த காரணம் சாமி அதைத்தாமா சொல்றேன். சொல்லுங்க. மனம் குண்டி இருக்கக்கூடிய மனிதனுடைய மக்கள் மனசுல குமரக்கடவுள் நிறைந்திருப்பாராம். அதுக்கு ஆக அப்பேற்பட்ட சிறப்பான இடம். ஏன்னா குறிஞ்சி நிலம். இந்த இடத்திற்கே தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானாகப்பட்டவர். அதுக்கு என்ன அப்பேற்பட்ட சிறப்பான இடத்துல மேலும் ஒரு சிறப்பு சேர்ப்பதற்காக உங்களுக்காக பார்த்து வந்திருக்கேன் ஒரு மாப்பிள்ளையா, புருஷனா, கணவனா, மணவாளனா, தோழனா, நிச்சயமாக இத்தனை அவர் தானா. சரி, பேர் யாரும் மாப்பிள்ளை பேரை சொல்றேன், முதல்ல கேளுங்க. அற்புதமான மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். யார் தெரியுமா மாப்பிள்ளை பார்த்து? இந்த உலகத்திலே அழகான மாப்பிள்ளை, அற்புதமான மாப்பிள்ளை, தமிழுக்கு மொத்த எழுத்திற்கும் அமைந்த சொந்தக்காரன் அந்த முருகப்பெருமான தம்மா. மாப்பிள்ளையா பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளவு திமிரு கொழுப்பு. கல்லும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அழுப்பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அவன் நீயோ இருப்பாய் சபை கொடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளமா. பொய்யான தவ வேடம் புரிந்து வந்தவரை, பொய்யான தவ வேடம் புரிந்து வந்தவரை, பூமியில் கோள்சுகள் புகழும் கைவரிசை செல்லாது கூட்டி கொடுப்பது கோத்திரத்தில் முறையோ, சாமி கூட்டி கொடுப்பது கோத்திரத்தில் முறையோ, கூட்டி 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 கொடுப்பது இந்த கோத்திரத்தில் முறையோ, ஓட்டமை சொல்ல வந்து உமைக்கு என்ன கைவரிசை. ஆக என்னையும் மறுத்து அந்த கந்தனையும் மறுத்து பேசுற நிறுத்துன்ற காரணத்தினால கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கோட்டி சீமாட்டி உன்னை காட்டி மனம் மூடி பெண்களும் கேளப்பா. ஆக என்னை மறுத்து அந்த கந்தனை மறுத்து பேசுற நிறுத்துன்ற காரணத்தினால இன்னைக்கு காலையில சூரிய உதயத்துக்குள்ள உனக்கு அந்த முருகப்பெருமானுக்கு நிச்சயம் திருமணம் நடந்தே தீரும். இது சத்தியம், சத்தியம், பைத்தியம். சரி இருக்கணும், நேரம் ஆயிடுச்சு. இந்த பொம்பளை பிள்ளைங்க உசுப்பிடுங்கப்பா. எந்திரிச்சிட்டு போய் குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க. கிடா வெட்டி நடக்க போகுது. அண்ணா கொஞ்சம் கவனிங்கண்ணா, ஏற்றுடுங்கண்ணா, முருகே வராரு. தூங்காதீங்க, சாமி கும்பிட போறாங்க. எந்திரிங்க, வாங்க. முருகா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு